இந்த நாளில் நம்ம நம்மளுடைய பிள்ளைகளை வளர்க்குறோம். ஆனால் நம்ம பிள்ளைங்க தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுக்கு பயப்படுகிற காரியத்தை நம்ம வளர்க்குறோம். ஆனால் அந்த பிள்ளைங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க வேறொரு பாதையில் போனால் நம்ம என்ன செய்கிறது? அப்படி போகும்போது நமக்கு வரக்கூடிய ஒரு பயம், நான் இப்படி எல்லாம் நான் இவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணி என் பிள்ளை வயிற்றில் இருக்கும்போதே நான் ஜெபம் பண்ணி என் பிள்ளை இப்படி வளர்த்தேன், நான் இதை மாதிரி செஞ்சேன், இவ்வளோ செஞ்சேன், ஆனால் இந்த பிள்ளை என்னை விட்டு இப்படி தூரமாக போயிடுச்சே, கர்த்தரை விட்டு தூரமாக போயிடுச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் நடைபெறுவதை நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்கு என்ன ஒரு வரும், நம்ம தோற்று போயிட்டோம், நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், நம்ம கொடுத்த பொறுப்பில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு வரக்கூடிய எண்ணம். ஆனால் அது இல்லை அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி காணக்கூடியதாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் அவங்க ஈவன் ஒரு மார்கரெட் என்று சொல்லக்கூடியவங்க அந்த சகோதரனுடைய வீட்டில் அவங்க என்ன அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் உட்காந்து சாப்பிடும்போது கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு மாத்திரம் அவங்க எப்போவுமே ஒரு எம்டி சேர் போட்டு அந்த சேரில் ஒரு பிளேட்டு அது எல்லாமே வச்சு செட் பண்ணுவாங்க ஒவ்வொரு முறையும் சாப்பாட்டுக்கு வைக்கும்போது. ஆனால் மற்ற பிள்ளைங்கள் கேட்பாங்க, எதுக்காக இந்த ஒரு சேர் வைக்கிறீங்க? ஏன்னா நம்ம சகோதரன் தான் இல்லையே. ஏன்னா மைக்கேல் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய மூத்த பையன் கர்த்தரை விட்டும் வீட்டை விட்டும் தூரம் போயிட்டான், ஆள் திரும்பவே வரல. ஆனாலும் அந்த தாய் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் இல்லை ஒரு தேங்க்ஸ் கிவிங்கும் வரும்போது அவங்க அங்கே ஒரு சேர் வச்சு அவனுக்காக வைக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ மற்ற பிள்ளைகள் எல்லாம் கேட்கும்போதும் அவங்க ரெகுலராக பண்ணும்போது, ஏமா அதை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன காரியம், என் பிள்ளை என்னை விட்டு தூரம் போனாலும் சரி, ஏன்னா நான் எல்லா காரியமும் செஞ்சேன், அவனுக்காக என்ன செய்யணும்னு சொல்லக்கூடியதா. ஆனால் அவன் பெரியவன் ஆனதுக்கப்புறம் அவன் வேறொரு பாதையில் போயிட்டான். ஆனாலும் நான் அவனுடைய தாய், இன்னும் நான் அவனை நேசிக்கிறேன். ஆனால் அவன் எடுக்கக்கூடிய முடிவு என்கிட்ட இல்லை. அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான். ஆனால் அந்த முடிவு என்ன, அது அவன் வாழக்கூடிய முடிவு. அதனால் அவனை கர்த்தர் தான் அவனை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. இப்போ நம்மளையும் சில பேருக்கு, ஒரு சிலருக்கு நம்ம செஞ்ச காரியம் சரியோ தப்போ, இல்லை நம்மளை நம்ம பெற்றோர் வளர்த்தது சரியா தப்பா, இல்லை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்குறது சரியா தப்பா, இல்லை ஒருவேளை வளர்ந்த பிள்ளைகள் உள்ளவங்க நீங்கள் நினைக்கலாம், நான் இப்படி தான் எல்லா பிள்ளைய வளர்த்தேன், ஆனால் இந்த பிள்ளை இப்படி போயிடுச்சே, நான் ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டனோ அப்படின்னு சொல்லக்கூடியதா. இல்லை ஒரு சிலருக்கு என்ன, நான் தான் காரணமோ, என்னால் தான் என் பிள்ளை இப்படி கெட்டு போயிருச்சோ, நான் இதை சரியாக செய்யாமல் விட்டுட்டனோ, இல்லை நான் எங்கே தப்பு பண்ணேன், எந்த இடத்துல நான் இந்த மாதிரி தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஒருவேளை நம்ம வாக்குவாதம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இதை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ, இல்லை ஒரு சில காலகட்டங்களில் நான் ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்டே இருந்தேன், அதனால் என்னால் நேரம் செலவு பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய. இல்லை ஒரு சில நேரங்களில் நீங்கள் என்ன, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டேன் அதனால போயிருச்சோ, இல்லை ஒரு சில நேரத்தில் நீங்கள் நினைக்கலாம், நான் ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டேன் அதனால இருக்குமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் நம்ம என்னென்னா, இந்த மாதிரி ஒரு தவறு, இந்த மாதிரி பிள்ளைகள் வழி விலகி போகும்போது நம்ம நம்மளும் ஒரு சின்ன தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் மாதிரி நம்ம வாழ்க்கையை நோண்ட ஆரம்பிச்சிடும். தோண்டி எதையாவது எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்துக்கு போயிடுவோம். நான் இந்த இது செஞ்சதுனால வந்துருச்சோ, இதனால வந்துருச்சோன்னு. நீங்கள் நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அவனை விடாதிருப்பான் என்று சொல்லக்கூடியதாக. இது ஒரு வகையில் நம்ம மேலே குற்றஞ்சாட்டக்கூடியது போல இருக்கும். அப்போ நான் இள வயதில் நான் சரியான முறையில் வழி நடத்தலையோ, அதனால முதிர் வயதில் அவன் அப்படி போயிட்டானோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த வசனம் என்ன சொல்லலைன்னா, அதாவது நீங்கள் இப்படி நடத்துனீங்கன்னா அது கேரண்டியாக அவன் கர்த்தருடைய வழியில் நடப்பான்னு சொல்லலை. இதை எழுதுனது யாரு? சாலமோன் எழுதினார். ஆனால் சாலமோனுடைய பிள்ளையே அவருக்கு பின்பாக ரெகபோம் என்ன பண்ணாரு, அவர் தேசத்துக்குள்ள ஒரு சிவில் வர வச்சு தேசம் ஒன்றும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு பெரிய காரியம், கர்த்தரை விட்டு பின்வாங்க போய் கூட ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ என்னன்னா, இதை எழுதினவர்கிட்டே அந்த கேரண்டி இல்லை, அவருடைய பிள்ளை சரியான முறையில் வளருவான் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனால் என்னன்னா,
நம்ம உண்மையாக பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றவர்களாக இருந்தாலும் பிள்ளைகள் அப்படி உண்மையுள்ளவங்களா வருவாங்கங்கிறது வேறு ஒரு விஷயம். அதாவது ஃபெய்த்ஃபுல் பேரண்டிங்கும் ஃபெய்த்ஃபுல் சில்ட்ரனும் ரெண்டு வித்தியாசமான காரியம். ஆனால் என்னன்னா ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்தது, ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. ஆனால் ரெண்டு இணையானது கிடையாது. இது நம்ம சரியான முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும். ஒன்று நம்மளுடைய பொறுப்பு, இன்னொன்று நம்மளுடைய பொறுப்பு கிடையாது. பிள்ளைய தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து தேவனுக்கு வளர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆனால் பிள்ளைங்க பின்பற்றுறது உண்மையாக இருக்கிறது அது நம்மளுடைய பொறுப்பு கிடையாது. ஏன்னா நம்மளோட வேலை என்ன? நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அதனால வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு அவங்க எப்படி வருவாங்கங்கிறது அது கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்குது. நம்ம இதை இந்த ஒரு காரியத்தில் வரும்போது இதை நம்ம சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கு எருசலேம் மற்றும் இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய யூதேயா மற்றும் இஸ்ரவேல் ரெண்டு தேசத்திலையும் ஆண்ட ராஜாக்களுடைய வம்சத்தை பார்த்தீங்கன்னா நம்ம இதை அழகாக புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். எசேக்கியா ராஜா, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 16வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் என்ன? ஆகாஸ் என்று சொல்லக்கூடிய பையன். அவன் என்ன பண்ணான்னு பாருங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து. ராஜாவாகிற போது 20 வயதாக இருந்தது. 16 வருஷம் அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் செய்யாமல் என்ன? இஸ்ரவேலின் ராஜாக்கள் வழியிலே நடந்து அவங்களுடைய அருவருப்புகளின்படியே நடந்து என்ன பண்ணா? அவனுடைய குமாரனையே என்ன பண்ண பார்க்கிறான்? தீ மிதிக்க பண்ணக்கூடிய மோலக் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்நிய தெய்வத்துக்கு தீ மிதிக்கக்கூடியவனா மாத்துறான். எப்படி? எசேக்கியா ராஜாவுடைய பையன். அது மாத்திரம் இல்ல, பாருங்க 4வது வசனம் பாருங்க. மேடைகளிலும் எல்லா இடத்துலையும் விக்கிரக ஆராதனை கொண்டு வந்து சேர்த்துட்டான். உயரமான இடம், பச்சையான இடம், எல்லா இடத்துலையும் என்ன மரம் இருந்தாலும் அங்கே ஒரு பூசையை போடு, என்ன மலை இருந்தாலும் ஒரு பூசையை போடுன்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான்? ஒரு விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவனா வந்துட்டான். ஆனால் எசேக்கியா ராஜா யாரு? ஒரு இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவரே இந்த எசேக்கியா தான். எசேக்கியா ராஜா தான் தேவாலயத்தினுடைய கதவை திறந்தாரு, தேவாலயத்தை செப்பனிட்டாரு. முதலாக அநேக வருஷங்களுக்கு பின்பாக பஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று கொண்டாடக்கூடிய ஒரு காரியத்தை சொன்னார். அவர் முழுக்க கர்த்தரை நம்பிய ஒருத்தராக இருந்தார். நீங்க பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் பாருங்க, முதல் வசனத்துல பாருங்க. ஓசியாவின் 3ஆம் வருஷத்திலே எசேக்கியா ராஜாவானான். 25 வயதா இருந்தது. இவர் 25 வயசுல அரசனானாரு. அவங்க பையன் எத்தனை மணி? 20 வயசுல அரசனானாரு. சரியா? ஆபி தாவீது செய்தபடியெல்லாம் தகப்பன் பாருங்க, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யக்கூடியவனா இருக்கான். அவர் வீட்டில் வளர்ந்த, அவர் கீழே வளர்ந்த பிள்ளை என்ன? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததை செய்யக்கூடியவனா இருந்தான். அது பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அவன் என்ன பண்ணா? மேடைகள் காட்டி வந்தார்கள், பெயரிட்டான். நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருத்தரும் இருந்ததில்லை. நீங்க யாரோட பிள்ளைய பத்தி பார்க்கிறோம் பாருங்க. கர்த்தருக்கென்று அவ்வளவு வைராக்கியமாக வாழ்ந்தவன். விக்கிரக தோப்பு எல்லாத்தையும், உயர்ந்த மேடைகள் எல்லாவற்றையும் அழித்து கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அப்படி வாழ்ந்த ஒரு ராஜா எசேக்கியா ராஜா. கர்த்தருடைய பார்வைக்கு எல்லாவற்றையும் செம்மையாய் செய்யக்கூடிய ஒரு ராஜா.
அப்படி வாழ்ந்த ஒரு ராஜாவினுடைய பிள்ளை என்ன பண்றான், தலைகீழா போகக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, எசேக்கியா ராஜாவை குறித்து கர்த்தர் சொல்ற சாட்சி என்ன, அவனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒருத்தருமே இந்த மாதிரி ஆளே இல்ல. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். இப்போ நமக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி என்ன வரும், எப்படி எசேக்கியா ராஜா வீட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு புள்ள இப்படி மோசமானவனா போக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா நமக்கு. எப்படி போக முடியும், இந்த மாதிரி ஒரு மோசமானவனா போக முடியும்னு. ஏன்னா எசேக்கியா ராஜா கர்த்தரை பின்பற்றன்னு தெரிந்தெடுக்கின்றாரு, அவர் மனம் திரும்பி வாழ நினைச்சாரு, அவர் எல்லாமே கர்த்தருக்குரிய பார்வைக்கு சரியானதை செய்யக்கூடியதா இருந்தாரு. ஆனா அவருடைய பிள்ளை என்ன, ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். இன்னொன்று நம்ம பார்க்குறோம், ஜோசாயா. அம்மோன் யார், அம்மோன் வந்து என்ன பண்ணுறான், மனசா பேரை வந்து மனசா. நீங்கள் அதை பார்க்கும்போது நீங்கள் பாருங்க, மனசா வந்து அம்மோன் என்ன பண்ணுறாரு, அவனுடைய தகப்பனாகிய மனசா செய்த எல்லா காரியங்களையும் செய்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவர் வந்து தன்னுடைய வேலைக்காரனை வச்சு அவரை வந்து கொலையே செஞ்சிறாரு. ஆனால் அவருடைய அப்பா மனசா ஒன்றும் மோசமான ஒரு யூதாவுடைய ராஜ்யத்திலே ரொம்ப மோசமான ஒரு ராஜா. அவர் என்ன, பாகாலுக்கு மண்டபம் கட்டுறாரு, அது மாத்திரமல்ல விக்கிரகங்க ஆராதனை செய்கிறாரு, எருசலேம் முழுவதும் பொல்லாத இரத்தத்தை செலுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. இப்போ இவருடைய பையன்தான் ஜோசாயா. அவர் வந்து 8 வயசு இருக்கும்போது ராஜாவா வர்றாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, 16 வயது இருக்கும்போது கர்த்தரை தேடக்கூடியவராய் வர்றாரு. ஆனால் 20வது வயதில் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 23வது 25வது வசனம் பாருங்க. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் மனதை சாய்த்தான். அவனை போலத்த ராஜா அவனுக்கு முன்ன இருந்ததும் இல்லை, அவனுக்கு முன்னும் பின்னாடி எழும்பினது இல்லைன்னு. இப்ப நீங்க யோசிங்க, ஜோசாயாவுடைய அப்பா மோசமான ஆள், இருக்கிறதுலே மோசமான ஆள். ஆனா அவருக்கு பிறந்த பிள்ளை கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கிறார். எவ்வளவு இதா இருக்காரு பாருங்க. அவருக்கு வந்து என்ன இல்லை, அவங்க அப்பா வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு லீனியேஜ், ஒரு வம்சாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளே இல்லை. அவர் கர்த்தரை தெரிஞ்சு கொள்றாரு, அவர் கர்த்தருக்கு என்று வாழக்கூடியவராக இருக்கிறாரு. அப்போ இங்கே என்னன்னா, ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை நடத்தக்கூடிய ஒரு ராஜாவுடைய வீட்டில் வந்து ஒரு பொல்லாத மனுஷன் வர்றான். ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கிற வீட்டில் பொல்லாதவன் வர்றான், பொல்லாத வீட்டில் நல்லவன் வர்றான். ரெண்டும் மாறி மாறி வரக்கூடியதை பார்க்கணும். நம்ம எசேக்கியா ராஜாவை பற்றி பார்த்தோம். எசேக்கியா ராஜா எசக்காயா என்று சொல்லக்கூடிய அவருடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாரு, மனசா பிறக்கிறார். அவர் என்ன பார்க்குறோம், இது தலைகீழ மாறி போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆகாசுக்கு வந்து எசேக்கியா ராஜா பிறக்கிறாரு, அம்னோன் வந்து ஜோசாயா பிறக்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்து பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் நம்ம முதல் 6 வசனம் வாசிச்சோம். அதில் 5வது வசனம் மட்டும் பார்க்கும்போது என்ன பார்க்குறோம், என்ன அவர் தேவாலயத்தை திறக்கிறாரு, எல்லாத்தையும் சரி பண்றாரு, பலிகளை ஆரம்பிக்கிறாரு, இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணணுன்றாரு. ஒரு பெரிய எழுப்புதல் வருவதற்கு, பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு, கர்த்தரை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறாரு. இந்த வீட்டில் தான் அவரோட பிள்ளை பிறந்து வளருது. இந்த பிள்ளை என்ன பார்த்தா, சென்னஹரிப் என்று சொல்லக்கூடியவர் வந்து, அவர் வந்து என்ன இவங்களுக்கு மேல படையெடுத்து வரும்போது என்ன, ஒரே ராத்திரியில ஒரு தேவதூதன் 1,80,000 பேரை கொண்டு போடுறான். அதனால சிறிய இராணுவமே பயந்து போய் அவங்க அடிச்சு பிடிச்சு ஓடக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறான். அது மாத்திரமல்ல, அவர் வந்து செத்து போவாருன்னு வந்து ஐசாயா வந்து சொல்றாரு. அப்போ அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, நான் சாக மாட்டேன், எனக்கு 15 வருஷம் வேணும்னதும், என்ன அதிசயம் வேணும்னா நீ வந்து சூரிய வெளிச்சம் முன்னாடி போகணும், அல்ல முன்னாடி போனால் பின்னாடி போகணும்னு சொல்லக்கூடிய இந்த அதிசயத்தை கேள்விப்பட்டு வளர்ந்தவர். இப்போ அவருக்கு 15 வருஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அதனால அவர் வந்து என்ன
கர்த்தர் என்று வாழக்கூடியவர். இதெல்லாம் கேட்டு வளர்ந்த எசேக்கியா ராஜா வீட்டில் வளர்ந்த ஆள் என்ன பண்றான்? மனசா, நீங்க 2 ராஜாக்கள் புஸ்தகம் 21வது அதிகாரத்துக்கு வாங்க, 1வது வசனம் பாருங்க. மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாக இருந்தது, அரசாண்டான். அவன் தாயின் பேர் எப்சிபால். அருவருப்புகளின்படியே என்ன செய்யறான்? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து. முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன, அவன் பார்த்தது, அவங்க அப்பா செஞ்சது எல்லாம், கேள்விப்பட்டதெல்லாம் என்ன, அவங்க அப்பா எல்லாத்தையும் துரத்தி ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தாரு, தேவாலயத்தை சுத்தம் பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. இப்படி கர்த்தர் செய்தார்னு கேள்விப்பட்ட வந்தவன் என்ன பண்றான்? அருவருப்பானதை செய்து திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுத்து எழுப்பித்து ஆகாப் செய்தது போல உண்டாக்கி என்ன, கர்த்தரை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் சேவித்தான். கர்த்தருடைய ஆலயத்திலே எங்க கொண்டு வந்து பலிபீடம் கட்டுறான் பாருங்க. எப்படி? நான் என் நாமம் விளங்குவதற்காக இந்த இடத்தை தெரிஞ்சு கொண்டேன்னு சொல்லி கர்த்தர் கட்டின, அவர் கட்டின வாசஸ்தலமா இருக்குன்னு சொல்லி கட்டின அந்த தேவாலயத்துல கொண்டு வந்து விக்கிரகத்துக்கு பலிபீடங்களை கட்டி 2 பிரகாரங்களிலும் என்ன, வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், அதாவது அவன் தகப்பன் செய்ததுக்கு நேர்மாறான காரியத்தை பிள்ளை செய்யறான். தான் பார்த்து வளர்ந்தது எல்லாம் தகப்பன் எப்பொழுதும் கர்த்தருக்கென்று வாழக்கூடியது, அதிசயங்கள் அற்புதங்களை பார்த்தவன், அவன் கர்த்தருக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்து இவனை மாதிரி முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ராஜா இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கர்த்தரிடம் பெயர் பெற்ற ஒரு ஆளு. அந்த வீட்டுல அவருடைய பிள்ளை, சொந்த பிள்ளை, வீட்டுல வளர்ந்த வேலைக்காரன் இல்ல, சொந்த பிள்ளை. அவன் என்ன பண்றான்? தலைகீழா முழுக்க 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 என்ன, தலைகீழா பண்ணக்கூடிய ஒரு காரியம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஒரு நீதியாய் வாழுகிற குடும்பத்துல இருந்து என்ன பண்ண முடியாது? ஒருத்தனை கம்பல் பண்ணி கர்த்தரை பின்பற்றி வாழுன்னு சொல்லி உருவாக்க முடியாது. அதே மாதிரி அநீதியான குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அநீதியா போவான்னு கிடையாது. அங்கேயும் நீதிமான எழுப்பக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ரெண்டுலையுமே பார்க்கிறோம். ஒரு அநீதியான குடும்பத்திலிருந்து ஒரு கர்த்தருக்கென்று முழு மனதோடு வாழக்கூடிய ஒரு ராஜாவை பார்க்கிறோம். ஒரு நல்ல ராஜாவுடைய, ஒரு நல்ல நீதியான கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதெல்லாம் செய்த ஒரு ராஜா வீட்டில் பிளற பிள்ளை அக்கிரமக்காரனா மாறுவதையும் பார்க்க முடியுது. இது என்ன பண்ணுது? இது ரெண்டும் நமக்கு என்ன கொடுக்குது? அதாவது என்னன்னா, எசேக்கியா அவருக்கு அப்பா மோசம், ஆனா அவர் என்ன நல்லவனா வர்றாரு. ஆனா எசேக்கியாவோட பிள்ளை பொல்லாதவனா மாறக்கூடிய ஒரு காரியம். ஆனா இது என்னன்னா, இது ரெண்டுமே ஒன்றுக்கொன்று எதிர்மாறா இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பெற்றோர் கடவுள் கிடையாது. பெற்றோர் கடவுள் கிடையாது. நமக்கு என்ன பொறுப்பு? நம்ம நல்ல ஒரு உக்கிரானக்காரனா பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து தேவன்கிட்ட வளர்க்கக்கூடியதுதான் நம்மளுடைய பொறுப்பு. ஆனா பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன முடிவெடுத்து யார் கர்த்தரை பின்பற்றி வாழ்றாங்களா இல்லையாங்கிறது நம்முடைய கரத்தில் இல்லை. அது அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு முடிவு. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால ஒருத்தன் பரலோகம் போவானா? கிடையாது. ஒரு வேற ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்துல பிறந்தவன் அதுக்காக பாதாளம் போவானா? கிடையாது. என்ன, ஒவ்வொருத்தரும் அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதை குறிச்சுதான்.
அப்போ என்னன்னா, ஒரு பிள்ளை வந்து கர்த்தரை பின்பற்றி வாழுகிறதா வாழவில்லையா என்பது ஒரு தகப்பனை குறித்த காரியம் அல்ல. அது வந்து அவன் மேல நம்ம சொல்லக்கூடிய ஒரு தகப்பனோ ஒரு தாய் மேல சொல்லக்கூடிய ஒரு காரியம் இல்லை. மாறாக என்ன, அது அவர்கள் செய்யக்கூடிய ஒரு முடிவு. ஏன்னா கர்த்தர் சொல்லும்போது கெட்டகுமாரன் கதை என்று சொல்லக்கூடியதுல பார்க்கும்போது என்ன, அங்கேயே தேவன் தான், அது ராஜா தான், அவர் தான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் சொல்லும். அங்கேயே அவருடைய பிள்ளை எதிர்த்து போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப என்ன, நாங்க வந்து நம்ம பார்க்கும்போது மனசா வந்து கடைசியில வந்து அடிமையாக எடுத்துக்கொள்ளப்பட்டு போகும்போது 2 நாளாகமம் 33வது அதிகாரத்துல பார்க்கும்போது 12, 13வது வசனத்துல பாருங்களேன். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்க போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு வரப்பண்ணினார். என்னன்னா, எவ்வளவு மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எவ்வளவு மொல்லாதவனா இருந்தாலும், எவன் ஒருத்தன் மனம் திரும்பி கர்த்தர்ட்ட வர்றானோ அவனுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவனுடைய மன்னிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எங்க கொண்டு போனாலும் சரி, எப்போ ஒருத்தன் வந்து மனம் திரும்பி வர்றானோ அப்பொழுது அவனை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா சாமுவேல் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வந்து பார்க்கும்போது சாமுவேல் தான் கடைசி நியாயாதிபதி. அவர் தான் தீர்க்கதரிசியாகவும் இருந்து கர்த்தருக்கு செய்யக்கூடிய காரியம் ரொம்ப ஒரு அருமையான காரியம். சாமுவேலை குறித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை சாட்சி பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். நீங்கள் 1 சாமுவேல் 3வது அதிகாரத்திலையும் பார்க்கலாம். அதற்கு பின்பாக ராஜாவை ஏற்படுத்தும் போது அவர் சொல்லுவார், நான் யாருக்கும் எந்த இதுவும் செய்யவே இல்லை, நான் எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தருக்கு முன்னாடி உத்தமம் வாழ்ந்தேன்னு சொல்லி 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 19வது சொல்லும்போது அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை எதுவுமே பூமியில் விழுகலை, எல்லாமே அந்த வார்த்தை நிறைவேறக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ஆள். ஆனால் அவர் வந்து சிறு பிள்ளையா இருக்கும்போதே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வளர்ந்தவர். அவர் தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ணாரு. அவர் தேசத்துக்காக அவர் பண்ண ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நிறைய முறை தேசத்தை காப்பாற்றக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் அவருடைய பிள்ளை என்னாச்சு? 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. ஆனாலும் யாரு? ஜோயல் அண்ட் அபிஜா என்று சொல்லக்கூடிய 2 பிள்ளைகள் என்ன பண்ணாம அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து, பரிதானம்னா என்ன? லஞ்சம் வாங்கி. எப்படிங்க யோசிச்சு பாருங்க. தகப்பன் உயிரோட இருக்கிறார். தகப்பன் இவரை மாதிரி சாமுவேல் மாதிரி ஆளே கிடையாது. ரொம்ப அருமையான ஒரு சாட்சி. நீங்க சாமுவேலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவ்வளவு ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவ்வளவு அழகா நேர்த்தியா வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனிதன் சாமுவேலை பொறுத்தளவுக்கு. ஆனால் சாமுவேலுடைய பிள்ளைகள் என்ன? பொருளாசை பிடிச்சவங்களா போய் அவங்க லஞ்சம் வாங்கி தேவனுடைய பார்வைக்கு பொல்லாததை செய்யக்கூடிய ஒரு மகளை வரக்கூடிய ஒரு காரியம். அதனால கர்த்தர் அவர்களை நிராகரித்து, அதனால ஜனங்கள் வந்து என்ன, எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ நம்ம என்ன, நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல தகப்பன் நல்ல பிள்ளைகளை வளர்த்தா கூட அந்த பிள்ளைகள் அவர்கள் முடிவெடுக்கிறது தான் மாறக்கூடியதாக இருக்கே ஒழிய ஒரு தாய் தகப்பன் ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியுது, அதற்கு மேலே முடிகிறது இல்லை. நம்ம தாவீதை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லும் என்ன சொல்றாரு? என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லக்கூடியதாக. ஆனால் அவருடைய குடும்பத்தை பார்த்தீங்கன்னா ஒரே என்ன சோகம்தான், ஒரே சோகம்தான். என்ன, ஒரு பையன் இன்னொரு பொண்ணை ரேப் பண்ணிடுறான். அம்னோன் வந்து தாமாரை ரேப் பண்ணிடுறான். அப்சலோம் அம்னோனை கொலை செஞ்சிடறான். ஒரு நீங்கள் வந்து பாருங்க, அதாவது சினிமாலாம் ஒன்றும் கிடையாது. தாவீதோட குடும்ப வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவ்வளவு உள்ளுக்குள்ள ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமில்ல, கடைசியில் அடோனிஜாவை வந்து யார் என்ன பண்ணுறா?
அங்கே வந்து சாலமன் வைத்து அவனையும் கொலை செய்யக்கூடிய காரியம். தாவீது கர்த்தரை துதித்தான், தாவீது மனம் திரும்பினாரு. தாவீது நம்ம பாடுற அநேக பாடல்கள் இன்னைக்கு கூட அருமையாக 2 பேர் நிறைய தாவீதினுடைய கதை சொல்லி தான் நம்ம பாடல்கள் எல்லாம் பாடினோம். ஆனால் அவருடைய குடும்பம் அவருடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு மோசமான ஒரு காரியம். எப்படி அப்சலோம் வந்து சொந்த பிள்ளை தகப்பனை துரத்துறான். தகப்பனாகிய தாவீது தன்னுடைய மனைவி பொருள் எல்லாரையும் கூட்டிட்டு ஓடி போறாரு எருசலேம் விட்டு. போகும்போது என்ன சொல்லி போறாரு? ஐயோ, நான் எருசலேமுக்கு திரும்ப வருவனா? தேவனுடைய ஆலய பிரகாரத்துக்கு வருவனா? தேவனுடைய ஆலய பிரகாரத்தில் வந்து தேவனை துதிக்க எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு தான் போறாரு. ஏன்னா பிள்ளை வந்து பிள்ளையே தனக்கு எதிராக வரக்கூடியது. ஏன்னா நம்ம தமிழில் இதுக்கு நிறைய பழமொழி இருக்குது, அதனால் நான் சொல்ல விரும்பலை. சொந்த பிள்ளையே அப்படி வரக்கூடியது இல்லை. அவர் போகும்போது கடைசியில் என்ன, அந்த பிள்ளை செத்து போகக்கூடிய ஒரு காரியம். அவன் செத்து போனான்னு தகவல் கிடைக்கிது. 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 33வது வசனம் பாருங்க. அப்சலோம் இறந்து போனான்னு தகவல் வருது. கலங்கி ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோகமே, என் மகனே. என்ன அப்படி அழுகிறாரு? அது அவ்வளோ பேர் கேட்கக்கூடிய அளவிற்கு. அப்போ என்னன்னா, நம்ம வந்து ஒரு நல்ல நீதிமானாக இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகள் வந்து நீதிமானாக வருவாங்கிறது கேரண்டி கிடையாது. ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைகளை சரியான முறையில் தேவனுடைய வார்த்தையை சொல்லி வளர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆனால் நம்ம யாருமே, நீங்கள் உங்கள் மனைவியே பரலோகம் கொண்டு போக முடியாது, மனைவி கணவனை பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது, பிள்ளை பெற்றோரை கூட்டு போக முடியாது, பெற்றோர் பிள்ளையை கூட்டு போக முடியாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவர்கள் முடிவெடுத்தான் போக முடியும். இதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. அதனால தான் எசேக்கியேல் 18வது அதிகாரம் வரும்போது ஒரு பர்சனல் அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்லக்கூடியதா, ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட முறையில் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை மிக அழகாக தேவன் சொல்லி கொடுக்கிறாரு. ஏன்னா நீங்கள் வந்து எசேக்கியேல் 18வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் அந்த நாட்களில் அவங்க எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பழமொழி என்ன தெரியுமா? வாசிங்க. பிதாக்கள் திராட்சைக்காய் சாப்பிட்டாங்க, அதனால பிள்ளை பல்லு கூசி போச்சு. என்ன இப்படி சொல்லுவாங்க? என்ன என்ன நீங்க வந்து சொல்றது என்ன? அப்பா செஞ்சதுனால வந்து பிள்ளைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனா இவர் என்ன சொல்றாரு? 20வது வசனம் பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். என்ன, பிள்ளை வந்து தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, இல்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ள, யாரு தப்பு பண்றாங்களோ, யாரு இது பண்றாங்களோ அவங்க தான் அதற்கு பலனை அனுபவிக்கணுமே ஒழிய அப்பா செஞ்சதுனாலதான் எனக்கு வந்துச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த 2 இதுலையுமே இருக்கு. ஏன்னா எப்படி வந்து தன் பிள்ளைய சரியா வளர்க்கல அப்படின்னு சொல்லி தகப்பனுக்கு இருக்க மாதிரி ஒரு சில பிள்ளைகளுக்கு என்னன்னா, எனக்கு மட்டும் எங்க அப்பா நல்லா இருந்திருந்தாருன்னா, ஹலோ, எங்க அப்பா மட்டும் எனக்கு சரியா இருந்தானா, எங்க அம்மா மட்டும் என்னைய சரியா வளர்த்துருந்தாங்கன்னா, எங்க அம்மா மட்டும் எனக்கு இதை செஞ்சிருந்தாங்கன்னா, எங்க அப்பா மட்டும் இதை செஞ்சிருந்தாங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த எண்ணமும் இருக்கு. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ரொம்ப தெளிவா எசேக்கியேல் 18வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றது என்ன? நீ யாரு தப்பு பண்ணானா அவனுக்கு தான் தண்டனை. ஒரு நீதிமானுடைய நீதி அவன் மேலதான் இருக்கும். நீங்க வந்து யாரையும் வந்து பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் என்ன ஆனாலும் சரி, உடனே என்ன கொண்டு போயிடான்? பிளேமிங் கல்ச்சர் கொண்டு போயிடான். நீங்க சின்ன பிள்ளைகள் எப்படி இருந்தீங்க? அதனாலதான் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரப்பி தேவை. எதுனால ஆகும்னா, நீ சின்ன பிள்ளைகள் எப்படி இருந்தன்னு கொண்டு போயிட்டு, ஏன்னா எல்லாரும் தான், நீ என்ன சின்ன பிள்ளைல யாரும் உங்களை அடித்து வளர்க்கலை? உங்களை அம்மா உங்களை அடிச்சுட்டாங்க, உங்களை கடுமையான சொற்கள் சொல்லிட்டாங்க, அது உங்கள் உடம்புல உங்களுக்குள்ள மனசில் இருக்கு. கமான், சிந்திச்சு பாருங்க. ரொம்ப தெளிவாக வேதவசனம் என்ன சொல்லுது? ஏன்னா இங்கே வந்து ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா,
ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனியாக கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் செய்கிற தெரிவுகள், அவன் செய்கிற காரியங்களுக்கு அவன் தான் கணக்கு கொடுக்கணுமே ஒழிய அதனால என்ன இது பண்ணவே முடியாது. அதனால ஒரு மோசமான ஒரு தகப்பன் ஒரு நீதியாக வாழுகிற மகனை குற்றப்படுத்த முடியாது. ஒரு நீதியாக வாழுகிற மகன் என்ன பண்ண முடியாது? ஒரு அக்கிரமம் பண்ற மகனை ரட்சிக்க முடியாது. அப்போ இது ரெண்டும் பார்க்கும்போது உங்களுடைய உண்மை தன்மை என்ன பண்ண முடியாது? உங்களுடைய பிள்ளையினுடைய முரட்டாட்டத்தை எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி உங்க பிள்ளையினுடைய முரட்டாட்டம் என்ன பண்ண முடியாது? பெற்றோராகிய உங்களை குற்றப்படுத்தவும் முடியாது. நீ இப்படி வளர்த்ததுனால தான் உன் பிள்ளை இப்படி போயிட்டான் அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா நம்ம இங்கே பார்த்த இதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அதனால எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இங்கே யாராவது உட்காந்துருக்கீங்க, இல்லை செய்தியை கேட்குறவங்க யாராவது என் பிள்ளை இப்படி ஒன்றுமில்லாமல் போனதுக்கு காரணம் ஒருவேளை நான் தானோ இல்லை நான் செஞ்சது தானோ அப்படின்னு சொல்லக்கூடியதா உங்களை நீங்களே தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. இல்லை, இது என்னன்னா அவர்கள் ஒவ்வொருவரும் தெரிவு செய்து அவங்க செஞ்ச காரியமே ஒழிய இது வேற யாரும் செஞ்சது கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்க இந்த கெட்டகுமாரன் கதை லூக்கா 15வது அதிகாரத்தில் சொல்லும்போது என்ன தகப்பன் எல்லா காரியத்தையும் செய்கிறார். இந்த கெட்டகுமாரன் கதையில ஆண்டவர் அழகா சொல்றாரு. என்ன, எனக்கு சொத்து வேணும்னு கேட்டுட்டு அவன் போறான். அவன் போனதும் தகப்பன் அவன் பின்னாடி போகலை. நல்லா கவனிங்க, தகப்பன் அவனை தேடி போகலை. ஆனால் அவன் மனம் திரும்பி வருவதற்கு தகப்பன் வெயிட் பண்ணிட்டே இருந்தார். ஏன்னா தொலைந்து போன ஆடுக்கும் முரட்டாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹலோ, சபையிலிருந்து தொலைந்து போன ஆடை தேடி கண்டு போறது ஒன்று, முரட்டாட்டமா போற ஆடு இன்னொன்று. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இங்க கெட்டகுமாரன் கதையில் அவன் முரட்டாட்டம் பண்ணி போறான். ஆனா தகப்பன் என்ன பண்றாரு? அவன் மனம் திரும்பி வருவதற்காக காத்து கொண்டு இருக்கிறார். அவன் திரும்பி வரட்டும். அப்போ அவன் தூரமா வரும்போதே நீங்க அதுல பார்க்கும்போது அவர் 20வது வசனம் பாருங்களேன். அவன் வரும்போது வர்றதுக்காக பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா அவன் மேல அன்பு செலுத்துறதை நிறுத்தலை. அவன் வருகையை திரும்பி வரணும்னு எதிர்பார்க்கறது நிறுத்தலை. ஆனா என்ன பண்ணலைன்னா அவனை போய் திரும்ப எப்படியாவது நீ வாடா வாடான்னு கூப்பிடல, விட்டுட்டாரு. ஏன்னா ரொம்ப தெளிவா சொல்லுது, when he came to himself, ரொம்ப அழகா இருக்கும் ஆங்கில வேதாகமத்துல. அவன் வந்தபோது, அவன் தனக்குள்ள வந்தபோது தான் என்ன பண்ணா, எங்க அப்பா வீட்டுல எத்தனையோ வேலைக்காரன் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான், நாங்க பண்ணி சாப்பாடு கூட கிடைக்காம இருக்குன்னு சொல்லக்கூடியதான். அவன் திரும்பி வந்த போதுதான் தகப்பன் என்ன செய்யறாரு? எழுந்து புறப்பட்டு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனை கண்டு மனதுருகி ஓடி கட்டி கொண்டு, என்ன அதாவது அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய் இருந்தார். நான் மறுபடியும் சொல்றேன், அவனை தேடி இவர் போகலை. ஏன்னா இங்க ரொம்ப அழகா நேர்த்தியா கர்த்தர் சொல்லி கொடுக்கிறாரு. என்ன, ஒவ்வொருத்தரும் அவங்க எடுக்கிற முடிவு தான் அவங்க மேல நிற்கும். ஒரு தகப்பனோ ஒரு தாயோ செய்த காரியம் அல்ல. அப்போ நம்ம மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஏதாவது உங்க பிள்ளை உங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு நீங்க முன்மாதிரியா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்க பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறம் அவங்க எடுக்கக்கூடிய முடிவை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா அது அவங்க அதற்கான பொறுப்பு. ஏன்னா உங்ககிட்ட இருக்க வரைக்கும் ஒரு நல்ல உக்கிரானக்காரனா, எ குட் ஸ்டூவர்ட், உண்மையில் ஒரு ஃபெய்த்ஃபுல்லா, நம்ம என்ன கர்த்தர் எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு, இந்த பிள்ளைக்கு நான் செலுத்த வேண்டிய அன்பை செலுத்தி இந்த பிள்ளைக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து இந்த பிள்ளையை நான் தேவனுடைய ஞானத்திலும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலும் வளர்ப்பேன். ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், என் வாழ்க்கையவே இந்த பிள்ளையை நம்பி என் வாழ்க்கையை மாற்ற மாட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஆயிருது, பிள்ளை தான் கடவுளா மாறிடுது. அப்படியும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னா, நாளை பிள்ளை ஏதாவது பண்ணும்போது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அது ஒரு பிள்ளை வச்சிருக்கவங்க பாடு பெரிய பாடு. ஏன்னா அவங்க உலகம் முழுவதும் என்ன, அந்த பிள்ளையை சுற்றியே இருக்கும். அந்த பிள்ளையை ஒன்றும் செய்ய விட மாட்டாங்க.
ஏன்னா இது நம்ம சரியான முறையில் புரிஞ்சு கொள்ளணும். கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் அதை வளர்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஆனால் அதை எப்படி செய்கிறோம், நம்ம உண்மையும் உத்தமமாக செய்கிறோமா இல்லையா? அப்போ ஒருவேளை இன்றைக்கு தொலைந்து போனவங்க, இல்லை முரட்டாட்டத்தில் போனவங்க, இல்லை போன பிள்ளை வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நீங்கள் முதல்ல உங்களுடைய அடையாளத்தையும் உங்களுடைய பிள்ளையினுடைய தெரிவையும் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. இது ரெண்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, உங்கள் பிள்ளையினுடைய விசுவாசத்தினாலேயோ இல்லை அவங்க விசுவாசத்தில் வளராதனாலேயோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உங்களை நீங்கள் தவறான அடையாளம் பண்ணக்கூடாது. நீங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மையுமாய் உத்தவமாய் வாழ வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா சாமுவேல் என்ன பண்ணலை, என் பிள்ளைங்க 2 பேரும் இப்படி போனால் உடனே நான் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியை நான் ரிசைன் பண்ணுறேன், நான் நியாயாதிபதியாக இல்லை அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுக்கல. அவர் என்ன சாகிற வரைக்கும் உண்மை இல்லவராக கர்த்தருக்கு உள்ள ஒரு காரியத்தை செய்தார். அப்சலோம் துரத்தும் போது தாவீது நீ அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல, அப்பவும் பாட்டு எழுதி சங்கீதம் எழுதி பாடினார். அந்த பாட்டையும் நம்ம பாடணும். அப்பவும் எழுதினார். அவர் இனிமேல் நான் பாட்டு எழுத மாட்டேன், இனிமேல் நான் கர்த்தரை ஆராதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. அதே மாதிரி எசேக்கியாவோட பிள்ளை மனசா அவ்வளோ தூரம் மோசமாக போகும்போதும் கர்த்தர் என்ன பண்ணலை, மனசாவை அவர் மறக்கலை. ஏன்னா அவன் எப்போ மனம் திரும்பினானோ அப்போவே கர்த்தர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய் இருந்தார். அப்போ என்னன்னா, உங்களுடைய அழைப்பு உங்கள் கீழே இருக்கிற வரைக்கும் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் சொல்லி கொடுக்குறதான்னு வழியா, அதுக்கப்புறம் அவங்க செய்யக்கூடிய ஒரு காரியம் நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ரெண்டாவது, அப்படி போனால் மனசுக்கு வலிக்க தான் செய்யும், ரொம்ப வலிக்க தான் செய்யும். ஆனால் என்ன பண்ணுங்க, கிரீவ் ஆனஸ்ட்லி, உண்மை. ஏன்னா 55வது சங்கீதம் 22வது சொல்லும் என்ன சொல்றாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அப்ப என்னன்னா, உங்க பிள்ளையினால வரக்கூடிய ஒரு துக்கமோ ஒரு பாடோ இருந்துச்சுன்னா நீங்க கர்த்தர்ட்ட கேளுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்களுடைய பாரத்தை கர்த்தர்ட்ட கொண்டு போய் கொடுங்க. அதே மாதிரி மூணாவதா, தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்க, நிறுத்தவே நிறுத்தாதீங்க. அது எவ்வளவு மோசமாக போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி. ஏன்னா நீங்கள் உங்களுடைய பிள்ளையினுடைய தெரிவை உங்களால் மாற்ற முடியாது. ஆனால் நம்ம ஜெபிக்கிறத நிறுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது இந்த நம்ம செயின்ட் அகஸ்டின் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய அம்மா மோனிகா, அவங்க அவங்க பையனுக்காக 30 வருஷம் ஜெபம் பண்ணாங்க, அவர் திரும்பி வரணும்னு சொல்லி. அகஸ்டின் கர்த்தரை விட்டு தூரமாக இருந்தவர். நீங்கள் நம்ம சர்ச் ஃபாதர்னு சொல்லி நிறைய சர்ச் ஹிஸ்ட்ரியிலேருந்து சர்ச்சிலேருந்து சொல்கிற பூரா செயின்ட் அகஸ்டின் தான் எடுத்து சொல்கிறோம். ஆனால் அவங்களுடைய அம்மா மோனிகா அவருக்காக 30 வருஷம் ஜெபம் பண்ணாங்க. எப்படியாவது என் பிள்ளை கர்த்தர்ட்ட வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். கடைசியில் என்ன, அவர் திரும்ப வந்தார். இன்னைக்கு நம்ம நிறையா நமக்கான சரித்திர காரியங்கள் நிறையா கொடுக்கக்கூடியது அகஸ்டினோடதுன்னு தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ரொம்ப அருமையான காரியம். அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஜெபிக்கிறத நிறுத்தவே நிறுத்தாதீங்க. ஒரு சில நேரத்தில் என்ன ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்குறாரோ கேட்கலையோ அப்படிங்கிற மாதிரி கூட வரும். ஏன்னா 2 பேதுரு எழுதும்போது 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து என்னவா இல்லை, தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டு போக வேண்டும் என்று மனம் திரும்பி வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம ப்ரே பண்ணுறத ஜெபம் பண்ணுறதை நிறுத்தவே கூடாது. அதே சமயத்தில் உங்கள் வீட்டு கதவை திறந்துருங்க, ஆனால் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. உங்கள் இதய கதவும் உங்களுடைய வீட்டு கதவும் திறந்துருக்கட்டும், ஆனால் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா நான் சொன்ன லூக்கா 15வது அதிகாரத்தில் சொன்னது போல, அந்த தகப்பன் என்ன பண்ணலை, அவனை தேடி போய் நீ வாடா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடவே இல்லை. அதே சமயத்தில் வீட்டு கதவை பூட்டியும் வைக்கல, அவனை இந்த பக்கம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பூட்டியும் வைக்கல. அவனை பின்னாடி போய் துரத்தியும் போல, வந்தவனுக்கு கதவை பூட்டியும் வைக்கல. இது ரெண்டையும் சரியான முறையில் நம்ம பகுத்தறிஞ்சு கொள்ளணும். ஏன்னா பிள்ளைங்க மனம் திரும்பி வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அழகாக கதவை திறக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதனால ரொம்ப
அதை ஜாக்கிரதையாக கையாளக்கூடியவங்களா. கடைசியாக, ஸ்டே அண்ட் பி ஃபெய்த்ஃபுல் இன் யோர் காலிங். உங்களை கர்த்தர் எதற்காக அழைத்திருக்கிறாரோ, உங்களை எங்கே வைத்திருக்கிறாரோ அதில் நிலை நின்று உண்மை இல்லவர்களாக இருக்க கற்றுக்கொடுங்க. இரஸ்பெக்டிவ் ஆஃப் என்ன நடந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை பின்பற்றி வர்றாங்க, இல்லை கர்த்தரை விட்டு தூரமாக போகிறாங்க, இல்லை முரட்டாட்டம் பண்ணுறாங்க, என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் உங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதனால் நீங்கள் உங்கள் விசுவாசத்தில், உங்களுக்கு சபையில் கொடுக்கப்பட்ட ஊழியம், இல்லை உங்களுடைய சந்தோஷத்தில், நான் சொன்னது போல் சாமுவேல் தன்னுடைய வேலையை விடலை, தாவீது விடலை, எசேக்கியா விடலை, எல்லாருமே அவங்க காரியங்களை செய்யத்தான் செஞ்சாங்க. அதனால் நீங்கள் பார்க்கும்போது பிலிப்பியர் 1:5 சொல்வது போல, உங்களின் நற்கிரியை தொடங்கிய தேவன் என்ன, இயேசு கிறிஸ்து மற்றும் முடிவு பரியந்தம் எல்லாவற்றையும் முடிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நீங்கள் விட்டுட்டு உங்கள் பிள்ளைக்காக இது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி விடவே விடாதீங்க. ஒரு சிலர் நீங்கள் யோசிக்கலாம், அண்ணே என் பிள்ளையெல்லாம் சின்ன பிள்ளையாக தான் இருக்குது, ஏன்னா கொஞ்சம் பேர் நிறைய பேருக்கு சின்ன பிள்ளைங்களாம் இருக்குது. ஆனால் இப்போவே கற்றுக்கிட்டிங்கன்னா என்ன பண்ண மாட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை உங்கள் பிள்ளையை நம்பி வாழ மாட்டீங்க. உங்கள் பிள்ளையை நம்பி வாழ மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் என்ன தான் பால் ஊட்டி சோறு ஊட்டி நீராட்டி என்ன வளர்த்தாலும் சரி, ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே பிள்ளை அதனுடைய முடிவை எடுக்கக்கூடிய அதுக்கு ஒரு சுதந்திரம் வரும், அது எடுக்க தான் செய்யும். ஏன்னா நீங்கள் ஒரு சிலருக்கு என்னென்னா, மொத்தம் அப்படியே பிள்ளையை அப்படியே ஜூம் பண்ணி முழு நேரம் அப்படியே பிள்ளையே பார்த்து பார்த்து கடைசியில் என்ன, அவங்களுக்கு வாழ்க்கையே இல்லாமல் போயிடும். பிள்ளைக்கு அப்புறம் என்ன செய்கிறதுனே தெரியாது. பிள்ளையை வளர்க்குறது மாத்திரமே ஒரு வேலை கிடையாது, அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த வேலை. அதுக்கு நம்ம உண்மையில் உங்களாக இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம வாழ்க்கை அதுதான் அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம தொலைத்தரக்கூடாது. ஒரு ஜெரால்டு என்று சொல்லக்கூடிய ஒரு ரியல் ஸ்டோரி. ஒரு பேப்டிஸ்ட் சர்ச்சில் ஒரு 31 வருஷமாக அவர் டீக்கனாக இருந்தவர். அவங்க மனைவி பேர் கிரேஸு. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க. அதில் 3ஆவது பையன் பேர் எலியாஸ். அவன் 19 வயசு இருக்கும்போது வீட்டை விட்டு போயிட்டான். 20 வருஷமாக வீட்டுக்கு வரல, எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் அவங்க அப்பா என்ன செய்வார்னா, ஒவ்வொரு நாளும் அவனுக்காக ஜெபம் பண்ணுவார். ஒவ்வொரு சண்டேயும் அவனுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃபோனில் சன் ஐ லவ் யூ, அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதில்ல, சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவார். கிட்டத்தட்ட இது அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார். 11 வருஷம் இந்த பண்ணிக்கிட்டே இருந்தார். பார்த்தா கொஞ்சம் அவரோட 73ஆவது வயசில் அவருக்கு கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணாங்க. அவர் சாக போகிறாரு, எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னார். இந்த பையன் ஒரு நாளும் கால் ரிட்டர்ன் கொடுக்கல. சடனாக பார்த்தா ஒரு நாள் அவன் கூப்பிட்டான். ஏன்னா இவர் ஃபோன் பண்ணாமல் இருக்க உடனே அவன் ஃபோன் பண்ணி, அப்பா நான் உங்கள் கால் நான் ஒவ்வொரு முறையும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், எல்லா மெசேஜும் நான் கேட்டிருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே, இந்த மாதிரி எனக்கு கேன்சர் அப்படின்னு சொன்ன உடனே பையன் அங்கேருந்து உடனே அந்த வாரமே கிளம்பி அடுத்த 3 வாரம் அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்துருந்து அவர் கூட உட்காந்து எல்லாத்தையும் பேசி அவங்க சொல்லக்கூடிய காரியம் என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு பேசி ஒரு பெரிய ரெக்கன்சிலியேஷன் வந்துக்கிறது நிறுத்தவே இல்லை. என்னையும் சரி தேவனையும் சரி. ஆனால் ஒரு நாள் நான் வீட்டுக்கு திரும்ப வந்தேன். இது அவர் கூட நான் பண்ண ஆர்கியூமெண்ட், நான் பண்ண இதில் தர்க்கத்தில் நான் ஜெயிச்சேங்கிறதுக்காக இல்லை. என்ன காரணம்னா, அவருடைய கதவு எப்போவுமே திறந்திருந்தது, அதனால் நான் ஒரு நாள் நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அவர் 31 வருஷமாக டீக்கனாக வேலை பார்த்தாரோ இல்லையோ, அவருடைய வாழ்க்கை ஒரு உண்மையான செய்தியாக மாறினது. இப்போ இதை கேட்டுட்ருக்க நீங்கள் யாராவது ஒருவேளை உங்கள் அம்மா அப்பாவுக்கு 31 வருஷமாக திரும்ப போகாதவங்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் சாகிறப்ப போகணுன்னு அவசியம் இல்லை. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இப்போவே நீங்கள் உங்கள் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஃபோனை போட்டு நீங்கள் பேசிடலாம். அதனால் நீங்கள் அவ்வளோ வருஷம் போட்டு தாமதம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது, ஏன்னா நீங்கள் வீட்டை விட்டு ஓடி போனீங்கன்னா, நீங்கள் இல்லை வீட்டை விட்டு தூரம் போனீங்கன்னா, தயவுசெய்து கர்த்தர்கிட்ட திரும்பி வாங்க. மனம் திரும்பி வருவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராங்க. இப்போ நம்ம இந்த செய்தியை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகள் பெயரை உங்கள் பைபிள்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஃபோட்டோவோ ஏதோ வச்சு நீங்கள் எப்போதும் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு மக்களாக இருங்க.
ஏன்னா நம்ம வந்து குயிக்காக வந்து என்ன தப்பு பண்ணாங்கன்னு நமக்கு ஞாபகம் இருக்கும். எப்படி என்ன தப்பு பண்ணாங்கிறது நல்லா ஞாபகம் இருக்கும். அது உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அவங்க பண்ண தப்பு மட்டும் பலா அப்படி வரும். அதை விட்டுருங்க. நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு விசுவாசத்தில் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கக்கூடியவங்களாக இருப்போம். பைபிளில் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பெல்லாம் வந்து பைபிள் வாசிக்கிறீங்களோ, காலையில் ஐ ஹோப் தட் எவ்ரிடே நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பைபிள் வாசிக்கிறீங்க. அப்படி பைபிள் வாசிக்கும்போது அவங்களுக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு பைபிள் வாசிக்கிறதுக்கு இதாக இருக்கும். ரெண்டாவது, யாராவது இங்கே குற்ற உணர்வில் என் மக பண்ணதுக்கு காரணம் நான் சரியாக வளர்க்கலையோ, இல்லை என் பையன் இப்படி போனதுக்கு நான் வளர்க்கலையோ அப்படின்னு குற்ற உணர்வில் இருந்தீங்கன்னா, எசேக்கியேல் 18:20 படி யார் பாவம் செய்த அக்கிரமம் செய்தவனுக்கு தான் உண்டாகும். அதனால் உங்கள் நீதி உங்கள் மேலே தான் வரும். அதனால் அந்த குற்ற உணர்வை தயவு செய்து எடுத்துருங்க. உங்களுக்கு தெரிந்த அளவிற்கு உங்களுக்கு கர்த்தர் என்ன ஞானத்தை கொடுத்தாரோ, என்ன இதை கொடுத்தாரோ, அதற்கு உண்மை இல்லவங்களா உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சிட்டீங்க. அவ்வளவுதான். அதோட உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்கள் இதில் வந்து போட்டுட்டு இது நான் மட்டும் இப்படி பண்ணியிருந்தேன்னா, நான் மட்டும் அப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை தோண்டி உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்காதீங்க. தயவு செய்து அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மக்களாக இருங்க. ஒருவேளை உங்களால் உங்கள் பிள்ளைய வந்து இது தூரமாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் உங்களால் நீங்கள் வந்து பேச முடியும், இல்லை நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது சொல்ல முடியும்னா நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், நான் உன்னை நேசிக்கிறேன், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், நீ கர்த்தர்கிட்ட திரும்பி வா அப்படின்னு சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். பிரசங்கம் பண்ணாதீங்க, நீ பண்ணது தப்புன்னு சொல்லாதீங்க. அதுக்கு அவனுக்கு தெரியும், அதனால தான் அவனுக்கோ அவளுக்கோ தெரியும். அதனால் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. இதை நம்ம செய்யக்கூடிய மக்களாக இருப்போம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பிள்ளைங்க இந்த கர்த்தர் சபையிலே வளர்ந்த பிள்ளை, சபையிலே இருந்த பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து எவ்வளவோ தூரம் போனக்கூடிய ஒரு காரியத்தில் கர்த்தர் அதையும் மாற்றக்கூடிய ஒரு காரியத்தை நான் பார்த்துருக்கிறேன். கடினமான பாதை, அது இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப மன வருத்தமான காரியம், ரொம்ப இது பண்ணக்கூடிய காரியம். ஆனால் நம்ம அதை சரியான முறையில் கையாள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், நாமத்தை போற்றுகிறோம். ஆமாம் ஆண்டவரே, இதோ எங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க, எங்களை நம்பி கொடுத்துருக்கீங்க. அதில் நாங்கள் உண்மையுள்ள உக்கிரானக்காரர்களாய் ஒரு ஃபெய்த்ஃபுல் ஸ்டூவர்டாக இந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நல்ல ஞானத்தை கொடுங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் எடுக்கக்கூடிய முடிவுனால் நாங்கள் மனம் தளர்ந்து போய்விடாதபடி ஆண்டவரே, உமக்கென்று இன்னும் வல்லமையாய் எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களையும் குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.